ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு விட நல்ல கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஒரு பவுல் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நசுக்கி பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெங்காயத்தை தண்ணியே விடாமல் அதுலேருந்து வர தண்ணியிலே நல்லா நசுக்கி பிசைஞ்சிருங்க. இப்போ இதில் மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்து இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். உங்களுக்கு ஒருவேளை மாவு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கொஞ்சமாக கடலை மாவு மட்டும் போட்டுடலாம். இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பக்கோடா போட்டுடலாம். ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் போட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிறவள எடுத்துருங்க. எடுக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நல்லா கருவேப்பிலையை தூவி விட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா பக்கோடாவோட சேர்த்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இந்த ஆனியன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.